Hello friends, good morning everyone. Welcome to Suma's home recipe. Friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? காஃபி எல்லாம் ஆச்சா ஃப்ரெண்ட்ஸ்? பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் ஆச்சா ஃப்ரெண்ட்ஸ்? எங்களுது இன்னும் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்கலான்னாக்கா என்னுடைய கிச்சன் டூர் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டில் கிச்சன் டூரில் எது இருக்குதுன்ட்டுன்னு வாங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குடிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் உங்களுக்கு மேலேருந்து காமிச்சின்னு வரேன் ஃப்ரெண்ட்ஸ். அது மேலே ஒரு பெரிய பாத்திரம் இருக்குது இல்லையா ஃப்ரெண்ட்ஸ், அது யாருன்னா ஒரு கெஸ்ட்டு வந்துச்சுனாக்கா அது நாங்கள் பிரியாணி பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு மேலே இருக்கிற கடாய் கபாப் எதுனா பொரிக்கிறதுக்கோசரம் அந்த எண்ணெய் சட்டி வச்சுக்கிறேன். இது எங்கள் பையனுடைய டிஃபன் பாக்ஸு. அதுக்கு பக்கத்தில் இருக்கிற தட்டெல்லாம் எங்கள் தங்காச்சி தம்பி எல்லோரும் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டாக்கா அது அந்த தட்டு தான் நான் வரும்போது யூஸ் பண்ணுவேன். எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தட்டு. இது குக்கரு. அது பக்கத்தில் இருக்கிற பாத்திரம் வேறு எங்கள் 3 பேருக்கு பிரியாணி பண்ணுறது இருந்தாக்கா அதில் நாங்கள் பண்ணிக்கிறோம். இதெல்லாம் என்னுடைய எவ்ரிடே யூஸ் ஃப்ரெண்ட்ஸ். இது காமிக்கிறதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் என்னுடைய எவ்ரிடே யூஸ். இந்த பாத்திரம் பெரிய பாத்திரம் எங்கள் பொண்ணுக்கு யாருன்னா ஒருத்தர் வர்றதுந்தா அது பிரியாணி பண்ணுவேன் நான். அதுக்கு நெக்ஸ்ட்டு இதெல்லாம் டிஃபன் பாக்ஸு அதெல்லாம் என்னுடைய எவ்ரிடே யூஸ் தான். அதுக்கப்புறம் நம்ம மசாலா செக்ஷனுக்கு போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது நிமிஷம், அது எண்ணெய் கேனு, அதுக்கு பக்கத்தில் சால்ட்டு கேனு, அது பக்கத்தில் என்னுடைய கரண்டிங்கோ அது இதெல்லாம் ஸ்டாண்டு. அது பக்கத்தில் இருக்கிற 2 ஒன்று மசூர் தால் டப்பா, இன்னொன்று துவர் தால் டப்பா. இது எல்லோ டப்பா ஆல் ஸ்பைசஸ் எல்லாம் ஒரே பாக்கெட்டில் இருக்கிறதுனால அது ஒன்று வச்சுக்கிறேன். இதெல்லாம் எல்லாமே ஸ்டீல் டப்பா. இதெல்லாம் என்னுடைய மேரேஜ் டைமில் வாங்குறது ஃப்ரெண்ட்ஸ். என்கிட்ட இருக்கிறது எதுவுமே புது ஐட்டம்ஸ் இல்லை. எல்லாமே இந்த டப்பாலாம் என்னுடைய மேரேஜ் டைமில் வாங்குறது. மற்ற திங்ஸு இதெல்லாம் 10 இயர்ஸ் பிஃபோர் வாங்குறது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் அஞ்சலை பெட்டியில் ஸ்பைசஸ் வச்சுக்கிறேன். அதுக்கு பிற்பாடு ஒன்றில் இது வரமிளகாய் இருக்கும், ஒன்றில் டேமரின் புளி இருக்கும். இது எவ்ரிடே எங்களுக்கு யூஸ் பண்ணுற பிளேட்ஸு. எவ்ரிடே மார்னிங் ஆஃப்டர்நூன் டின்னரு சாப்பிட்ற பிளேட்ஸு. அது பக்கத்தில் மிக்ஸி ஜாரு. நெக்ஸ்ட்டு சால்ட்டு டப்பா. அதுக்கு மேலே காஃபி பொடி. இது இந்த செக்ஷனில் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இது என்னுடைய ஃபேவரைட்டு ஸ்டவ். இது வாங்கி 5 இயர்ஸ் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னால் நான் இம்போர்ட்டட் ஸ்டவ் வச்சுருந்தேன், எங்கள் அம்மா கொடுத்துருந்தாங்கோ. அது ஒரு பர்னர் போயிட்டு இருந்துச்சு. அதில் ஒரு பர்னரில் என்னால் ஆகாதுன்ட்டுன்னு எங்கள் தங்காச்சி எங்கள் தம்பிக்கிட்டலாம் பர்மிஷன் கேட்டுட்டு அதை எடுத்து, ஏன்னா எங்கள் அம்மா அது பொருள் அதனால எங்கள் அம்மா நினைவா நான் வச்சுன்னு இருந்தேன். அது பர்மிஷன் கேட்டு அதை ஸ்க்ராப் கடைக்கு போயிட்டு இந்த ஸ்டவ் நான் 5 இயர்ஸ் பிஃபோரு டிமார்ட்டில் வாங்குறது. இது எவ்வளோனாக்கா 4799 ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குதுன்ட்டுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்க. அதுக்கப்புறம் என்னுடைய தண்ணி, குடிக்கிற தண்ணி யூஸ் பண்ணுறது. இதில் தான் 20 rupees தண்ணி வாங்கிக்குவோம். இந்த அண்டாவில் 5 rupees BBMP வாட்டர் வாங்கி ஃபில் பண்ணிக்குவோம். அதுக்கு அடுத்து இது என்னுடைய ரைஸ் கேன். அதுக்கு மேலே தோசை அரிசி அதெல்லாம் வைக்கிறது. அதுக்கப்புறம் நம்ம அடுத்த செக்ஷனுக்கு போகலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது மேலே இருக்கிறது எல்லாம் என்னுடைய காஃபி ஃபில்டரு, தேங்காய் திருவுறது, புட்டு சிலிண்டரு. அதுக்கு மேலே எல்லா ஜூஸ் கிளாஸுங்கோ. அதுக்கு நெக்ஸ்ட்டு என்னன்னா இதெல்லாம் என்னுடைய ஹாட் கேசஸ் ஃபுல்லு. அது மேலே இருக்கிறதெல்லாம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோரேஜ் பாக்ஸு. இது இது சப்பாத்தி டப்பா. இன்னொரு டப்பா இருக்குது, இது ஜூஸு புளியிறது. இது என்னுடைய இட்லி பாத்திரம். அதுக்கு கீழே இது சோப் செக்ஷன். என்னுடைய சோப்புங்கள்லாம் கீழே வைக்கிறது. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ்.
எங்கள் வீட்டில் என்னுடைய கிச்சன் டூரு. இந்தாவா இது தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுடைய கிச்சன் டூரு. இது தான் இப்போ இப்போ நான் பேசுகிறேன். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? எப்படி இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய கிச்சன் டூரு? எப்படி இருந்துச்சுன்ட்டுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி வச்சுக்கிறீங்கன்றனே கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்கிட்ட இருக்கிறது எல்லாமே பிஃபோர் 10 இயர்ஸ் திங்ஸ் எல்லாமே, எதுவுமே இப்போ வாங்குறது இல்லை, எல்லாமே பழைய பொருள் தான். அதுக்கப்புறம் வந்து பெரிய பெரிய பாத்திரங்க, பிரியாணி பாத்திரம்லாம் அந்த ரூமில் வந்து வச்சுட்டு இருக்கிற பெருசு 10 kgலேருந்து உள்ள வாங்கி, ஏன்னா ஃப்யூச்சரில் எதனா ஹோட்டல் வைக்கலான்ட்டுன்னு நான் வந்து அப்போவே வாங்குறது ஸ்டவ்வெல்லாம் அதெல்லாம் அந்த ஒரு ரூமில் வந்து எல்லாம் ஸ்டோரேஜ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். எப்போவாச்சும் டைம் கிடைச்சிச்சுன்னா அதை இன்னும் ஒரு இது பாத்திரம் டூர் ஒன்று போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் ஆச்சா ஃப்ரெண்ட்ஸ்? எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இது வரைக்கும் என்னுடைய வீடியோ பார்த்தவங்களுக்கும் என்னுடைய சப்ஸ்கிரைபர், என்னுடைய புது சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். சுமாஸ் ஹோம் ரெசிபி. பாய் ஃப்ரெண்ட்ஸ். சும்மா ஹாவ் எ நைஸ் டே ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய். சி தேவைப்பட்ட மத்தியானத்துக்கு லைவ் வரலான்னு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் எப்படி இருக்குது டைமும் எனக்கு தெரியல. முடிஞ்சால் லைவ் வர ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். See you on another video.